எங்க படத்தினுடைய இயக்குனர் விமல்குமார் அறிமுகப்படுத்துறேன். விமல் ராதாமோகன் சாரோட அசோசியேட். அதை விட எங்களுக்கு என்ன பெருமைன்னா, எங்களுடைய பாப்டா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுடைய ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் ஸ்டூடெண்ட், ஒன் ஆஃப் த அவார்ட் வின்னிங் ஸ்டூடெண்ட். இப்போ அவர் இந்த படத்தில் அறிமுகமாறாரு. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வந்து ஃபுல்லாக சினிமாவை கற்றுக்கிட்டு அது பிறகு அசிஸ்டண்ட்டாக இருந்து இந்த கதையை வந்து ஃபர்ஸ்ட் படமாக அறிமுகமாகணும் அப்படின்னு வந்திருக்காரு. அவர் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். நேரம் ஒதுக்கி இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு முக்கியமான தேங்க்ஸ் தனஞ்சன் சாருக்கும் தினேஷ் ராஜ் சாருக்கும். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு இந்த பட்ஜெட்டில் பண்ணுறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அவங்க நார்மலாக ஒரு படத்துக்கு போகிற எஃபர்ட்டை விட ரொம்ப நிறைய எஃபர்ட் போட்டு என்னை விட ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. இந்த படம் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக இதை பண்ணியே ஆகணும்னு என்னை விட ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடிக்க போகிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே, செல்முருகன் சார், இளவரசர் சார், சந்தோஷ் பிரதாப், தனு, இவங்க எல்லாருமே ஸ்க்ரீன் ஸ்பேஸையோ அதை பற்றி பார்க்காம அவங்களோட கேரக்டருக்கு என்னென்ன இருக்குன்னு மட்டும் பார்த்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் மேலே பாலா, அவர் வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனால் இந்த படத்துக்காக எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இந்த கதையை நம்பி அவர் கொடுத்துருக்கிற இந்த எஃபோர்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகம். அது கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக மாறும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து இந்த படத்து மூலமாக தமிழ் அறிமுகப்படுத்த போகிறது தனு ஹர்ஷா. தனு வந்து கன்னடத்தில் பாப்புலராக இருக்காங்க. நிறைய அவங்க வந்து ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட், ஸ்டேஜ் பிளேல நல்ல பெர்ஃபார்மெல்லாம் பண்ணி நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. முக்கியமாக என்னென்னா தமிழ் நல்லா பேசுகிறாங்க. அண்ட் ஒரு பேட்மிண்டன் பிளேயர், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர். அதனால தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம், நல்ல ட்ரைனிங் கொடுத்து. அண்ட் தனு வில் ஸ்பீக். கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தனு ஹர்ஷா. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் எங்களோட இந்த ஃபில்ம் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். சரி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஸ்டோரியை ஃபஸ்ட்டு கேட்கும் போதே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸ்பெஷலி இந்த ஃபில்ம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இதில் பேட்மிண்டன் இருக்குது. அண்ட் நான் சின்ன வயசுலேருந்து ஐ பிளேட் பேட்மிண்டன் அ லாட். அண்ட் பீங் அ பேட்மிண்டன் பிளேயர் மை செல்ஃப், இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் இதில் இளவரசன் சார் இருக்காரு, பாலா இருக்காரு, அண்ட் தென் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் ப்ளஸ் ஆல்சோ டெக்னீஷியன்ஸ், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னீஷியன்ஸ். இவங்களோட ஒர்க் பண்ணுறது எனக்கு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தனஞ்சயன் சார், தினேஷ் சார் அண்ட் விமல். தேவ் ட்ரஸ்டட் மீ and the opportunity they have given me. I'm very, very happy. Looking forward to the project. And all of your blessings very important for us. Thank you so much for coming. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நடிகர்ல அவர் ஒரு பிலாந்தெரபிஸ்டா சொல்லலாம். நான் அவருடைய பிலாந்தெரபியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். நிறைய டைம் வந்து பாலா கிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சிருக்கேன், எங்கேயா சம்பாதிச்செல்லாம் எங்கே விட போற, எப்போதான் சேமிக்க போற அப்படின்னு. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் சம்பாதிக்கிற எல்லாத்தையும் மக்களுக்காக கொடுக்கணும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மிகச்சிறந்த மனிதராக தான் பாலாவை நான் பார்க்குறேன். அண்ட் நம்ம எல்லாரும் கலக்க போகுது யாரு அப்படின்ற இதில் பார்த்து கேபி பாலான்னு சொன்னார். இன்னைக்கு இந்த ரீமேட்ச்ல பெருசாக கலக்குவார் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நல்ல பேட்மிண்டன் பிளேயர். நான் கேட்டேன், நீங்கள் உங்களுக்கு பேட்மிண்டன் தெரியுமான்னு. உடனே சர்டிஃபிகேட் அனுப்பிச்சாரு. சார் நான் வந்து ஸ்டேட் லெவலில் 3rd வாங்கியிருக்கேன் பேட்மிண்டனில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில். அந்த சர்டிஃபிகேட் பார்த்த உடனே நான் சொன்னேன், எதுக்கு ப்ரூஃப் எல்லாம் அனுப்புறீங்க சார்? நம்புங்க சார், நான் பேட்மிண்டன் பிளேயர் அப்படின்னு. ஸோ ஒரு பேட்மிண்டன் பிளேயராக ஸ்கூல் லெவலில் ஸ்டேட் லெவலில் வாங்கினவர் ஸ்கூல் படிக்கும்போது இன்னைக்கு இந்த படத்தில் ஒரு பேட்மிண்டன் பிளேயராக வர்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். அண்ட் கதையாக போய் அமையிறது ஒரு நடிகருக்கு போய் எப்படி அமையுதுன்னா, நல்ல பேட்மிண்டன் தெரிஞ்ச 2 பேர் இந்த படத்தில் நடிக்கிறது தான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அண்ட் வெரி ஹாப்பி. கேபி பாலா இஸ் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம். அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். பாலா கம். இவங்க எல்லாரும் கூட சேர்ந்து நடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்காக தமிழில் முறையாக ஒரு பேட்மிண்டன் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் பேட்மிண்டன் பேர்னே சாருக்கு தெரியும். ஸோ நானும் விளையாண்டு ரொம்ப நாளாச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 மாசமாக பேட்மிண்டன் ட்ரெயின் பண்ணி. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு செமையான ஸ்கிரிப்ட். இது எழுதுறது வந்து நம்ம டேரக்டர் விமல் அவங்க டீம் தான். ஸோ விமல் பிரதர் வந்து ரொம்ப சிறப்பாக யூஸ் பண்ணி எழுதி அதுக்கு சரி இவர்கிட்ட சொல்ல அந்த கதை அப்படின்னு நினச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ விமல் ப்ரோ. அதை தாண்டி இந்த படத்தை என்கிட்ட எடுத்துன்னு வந்த தம்யன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தினேஷ் சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய ஒட்டுமொத்த நன்றிகள். ஏன்னா இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் நடிக்கிறேன்றப்ப ஒத்துக்கிட்ட சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஹீரோ பண்ணிருக்கீங்க, முக்கியமான கேரக்டர் பண்ண ஒத்துக்கிட்ட ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அப்புறம் இளவரசர் சார் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் செல்முருகான விவேக் சார் கூட நிறைய படத்தில் பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்தில் அவர் கூட நான் சேர்ந்து நடிக்கிறேன் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தரை. அவர் வந்து இன்ஸ்டாவில் எல்லாத்தையும் நான் சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கேன். அவருடைய தீவிரமான ஃபேன் நான். முகேஷ் பிரதர் வந்து இந்த படத்தில் அவர் கூட சேர்ந்து நான் நடிக்கிறேன் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடவே வந்து ஆதித்யா கதிரண்ணா. ஸோ ஆரம்பத்தில் அவர்கிட்ட நான் ஆடிஷன்லாம் போயிருக்கிறேன். ஸோ அவர் கூட நான் அந்த படத்தில் சேர்ந்து நடிக்கிறேன் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக ஹீரோயின் தனு அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒட்டுமொத்த பேர் நீங்கள் வந்திருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு
இதே ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்குது. இது வந்த சசி சார், ராதாமோகன் சார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படி சொல்கிறது, இதுவுமே இல்லாமல் வந்து ஒரு பையனுக்கு நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒட்டுமொத்த பேர் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் அச்சு ராஜாமணி சார் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எடிட்டர் என்பி ஸ்ரீகாந்த் சார், அது மட்டும் இல்லாமல் கேமராமேன் அருவி சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒன்றும் இல்லாத என்ன இன்னைக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து விட்ட தமிழ் மக்கள் அனைவருக்கும் பாராட்டு நன்றிகள். எப்படி முதல் படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். மதுரை ஒட்டுமொத்த பிரச்சனை மீடியா நன்றி. ஒட்டுமொத்த பேரும் நன்றி. ஒரு விஷயம் சொல்லணும், இந்த படம் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகுது. 6 மாசமா பாலா வந்து டைரக்டரோட உட்காந்துருக்காரு ஆஃபீஸில், அந்த கதையில மெருகேற்றணும்னு சொல்லிட்டு. அதில் வந்து என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், நான் இந்தந்த விஷயம்லாம் இன்வால்வ் பண்ணுறேன். டேரக்டரும் பார்த்தீங்கன்னா விமலுக்கும் வாழ்த்துக்கள். அவர் ஒரு டீம் பிளேயர் மாதிரி உட்கார வச்சுக்கிட்டாரு பாலாவை. பாலா நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ இன்புட்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு டீம் பிளேயராக இந்த கதையில வந்து எவ்வளோ மெனக்கெட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு விஷயமும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு பாலா. மிக்க நன்றி பாலா. இப்போ வந்து நீங்க இதை டெலிவரி பண்ணணும். கண்டிப்பா நல்ல ஸ்கிரிப்டா 2 பேரும் எல்லாரும் நல்லா ஒர்க் பண்ணிருக்கீங்க. இதை வந்து பிரமாதமான படமா நீங்க கொண்டு வந்து கொடுக்கணும். ஸ்கிரிப்டா சூப்பரா பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி பிரமாதமா நீங்க வந்து அத்தன்டிக்கா ஒரு படம் கொண்டு வர போறீங்க நான் பார்க்க போறேன். இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு நானோட முகேஷ் இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். ஒரு நல்ல இன்ஸ்டா ப்ராப்ளம். அவர் வந்து பாலாவோட ஃப்ரெண்டா இந்த படத்துல நடிக்கிறாரு. ரொம்ப காமெடியான ஒரு ரோல் இதுல. முகேஷ் சூப்பரா கலக்குங்க. எல்லா சீன்லயும் உங்களோட எதிர்பார்க்குறேன். ஏன்னா சில எமோஷன் சீன்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு. உங்களுக்கு நல்லா எழுதியிருக்காங்க, நீங்க அதுல கலக்கணும். ஸோ ஹோல் டீம் ஒரு நல்ல ஒரு கதையோட வராங்க. ரீமேட்ச் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கிற ஒரு படமா வரும். நான் வந்து விமல் கிட்ட கேட்டேன், ஒரு 6 monthsல இந்த படத்தை கொண்டு வந்திருப்பான்னு சொல்லியிருக்கேன். ஸோ விமல் வந்து நான் ஸ்டாப்பா போற சார் சொல்லியிருக்காரு. நாளிலிருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். நிக்கில் ப்ளீஸ் டேக் கேர். ரீமேட்ச் இஸ் யுவர் ஃபிலிம். டேக் கேர். அண்ட் ஜெகதீஷ் எங்க நம்ம டிஜிட்டலி. ஸோ ஜெகதீஷ் ப்ளீஸ் மேக் ஷுர் எவ்ரி ஒன் கெட்ஸ் நோ த ஃபிலிம். எல்லாம் இங்க வந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட வாழ்த்துக்களோட இந்த படத்தை தொடங்குறோம். நன்றி.